கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 7 மாதங்களாக 100 நாள் வேலை திட்ட ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மக்கள் மனு அளித்தனர். செங்கல்மேடு கிராமத்தில் ஏராளமானோர் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய நிலையில் அவர்களுக்கு 7 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர். மக்கள் விரோத திமுக ஆட்சியில் பணியாளர்களுக்கான ஊதியங்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்டோரின் வாகனங்கள் ஏலம் விடப்பட்டதால் துருபிடித்த நிலையில் காட்சியளிக்கின்றன. இங்கு குற்ற செயல்களில் தொடர்புடைய ஏராளமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இவற்றை ஏலம் விட்டு வருவாய் அரசுக்கு செலுத்த வேண்டும். இந்நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள காவல்துறையினர் ஏலம் விடாத காரணத்தால் துருபிடித்து சேதமடைந்த நிலையில் வாகனங்கள் காட்சியளிக்கின்றன. திருவாரூர் மாவட்டம் ஆலங்கோட்டை ஊருக்கு சொந்தமான நிலத்தை கிராம பொதுநல கமிட்டிக்கு தெரியாமல் அரசுக்கு மாற்றிய திமுக நிர்வாகியை கண்டித்து பொதுநல கமிட்டி உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நிர்வாகத்தை சீர்குலைத்து பள்ளி மாணவர்களுக்கு திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிவாணன் இடையூறு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எடக்குடி வடப்பாதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய ஸ்டாலின் அரசை பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 10க்கும் மேற்பட்ட கடலோர கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டு குடிநீர் குழாயில் கீழச்சாலை முதல் நாங்கூர் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி வெழுந்தோடி விடிய ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டிற்கு சாட்சியாகியுள்ளது. திருவண்ணாமலையில் அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். திருவண்ணாமலையில் இருந்து சுமார் 50 பயணிகளுடன் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று செங்கம் சாலை ரிங் ரோடு சந்திப்பு அருகே காய்கறிகளை ஏற்றி வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சுமார் 4 பேர் காயமடைந்தனர். விபத்துக்கு பின்னர் பயணிகள் சுமார் 2 மணி நேரம் வேறு பேருந்திற்காக காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் வாடகை உயர்வு கேட்டு எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் 3 நாட்கள் அடையாள வேலை நிறுத்தம் தொடங்கியது. வெள்ளியன்று தொடங்கிய வேலை நிறுத்தம் வரும் 27ஆம் தேதி ஞாயிறு வரை 3 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருவள்ளூர் நகர் இரட்டைப்பாலம் அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட ஜேசிபி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிய வாகனங்கள், உதிரி பாகங்கள் விலை உயர்வு, வரி உயர்வு, ஊதிய உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு 1 மணி நேரத்திற்கான வாடகையை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தினர். கல் இறக்க அனுமதி கேட்டு கோவை மாவட்டம் சிவானந்தா காலனியில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாகில் மதுபானங்களின் விற்பனையை அதிகரிக்க கல் இறக்க ஸ்டாலின் அரசு அனுமதி மறுப்பதாக தென்னை பனை விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். மேலும் விவசாயிகள் மற்றும் பெண்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதாக குற்றம் சாட்டினர். எதிர்க்கட்சியாக இருந்தபோது கல்லுக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு கல் இறக்குமதி அனுமதி தர மறுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கல்லூரி மாணவன் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணன் கோயில் பகுதியில் அருள்மிகு கலசலிங்கம் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இதில் பயின்று வந்த தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த நவ்படா அர்ஷித் என்பவர் கல்லூரி விடுதியில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இச்சம்பவம் கொலையாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கோணிக்கரை அருகே நரிக்குறவர்களை வனத்துறையினர் சோதனை என்ற பெயரில் அடிக்கடி கைது செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். எம்ஜிஆர் நகர் காலனி பகுதியில் உள்ள நரிக்குறவர் இன மக்கள் வேட்டையாடும் தொழிலை விட்டு வீதி வீதியாக சென்று வியாபாரம் செய்து வருகின்றனர். இவர்களை ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் பொய் வழக்குகளில் தங்களை கைது செய்வதாக நரிக்குறவர் இன மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.